யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆண்டவர் சொல்றார், நீ ரொம்ப நாள் இந்த பூமியில வாழ வேண்டும் என்றால் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். 100 வயசு வரைக்கும் நான் வாழணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? 120 வருஷம் வரைக்கும் வாழலாம். ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார், 120 வருஷம் வரைக்கும் வாழலாம். 70 80 அதுக்கு மேல சஞ்சலம் வருத்தம். ஆனாலும் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம். ஏன்னா மோசே 120 வருஷம் வாழ்ந்து கடந்து போனார். அதுக்கு பின்னாடி யாரும் இன்னும் 120 தாண்டல. 118 119 வரைக்கும் கூட மரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. ஆண்டவர் சொன்னதுதான். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ரொம்ப நாட்கள் இந்த பூமியில வாழணும் அப்படின்னா பெற்ற தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். ஆண்டவர் ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம வீட்டுல உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். அந்த கட்டளையில 10 கட்டளையில அந்த வார்த்தை மட்டும்தான் வருது. ஆனா மேல உள்ள வார்த்தைய யாருமே நினைக்கிறது இல்லை. தாய் தகப்பனை ஏன் ஆண்டவர் கனம் பண்ண சொல்லுகிறார் என்றால், இந்த பூமியில நம்ம ரொம்ப நாள் வாழலாம். நம்ம அப்பா அம்மாவை கனம் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பூமியில ரொம்ப நாள் வாழலாம். வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நான் என்னுடைய வார்த்தையை நான் சொல்லல, ஆண்டவர் தான் சொல்றார். உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு, ரொம்ப நாள் இந்த பூமியில வாழ்வதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. இன்னைக்கு ரொம்ப நாள் வாழ்றதுக்காக எவ்வளோ காரியத்தை செய்யறோம். காலையில நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னா ரோட்ல வாக்கிங் போறாங்க, சாப்பாட்டை கண்ட்ரோலா வைக்கிறாங்க, எக்ஸசைஸ் எடுக்கிறாங்க. ரொம்ப நாள் பூமியில இந்த உயிரோடு வாழ்றதுக்கு எதையோ செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னா உன்னுடைய வீட்டில் இருக்கிற உன்னை பெற்ற தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணினாலே போதும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணினா போதும். தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மதிப்பையும் மரியாதையும் நம்ம கொடுத்தாலே போதும். இந்த பூமியில நம்ம ரொம்ப நாள் வாழலாம். நான் ரொம்ப நாள் வாழலன்னு வாழ விருப்பம் இல்லாதவங்க எல்லாம் தகப்பனையும் தாயையும் கனவீனப்படுத்தினாலே சீக்கிரமா செத்து போயிடலாம். ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறவங்க தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை நாம் ஒவ்வொருவரும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த பூமியில நம்ம ரொம்ப நாள் வாழலாம். இது முதல் ஆசீர்வாதம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணா ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உபாகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யாத்திராகமத்துல ஆண்டவர் சொன்னார், உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்றாயிருப்பதற்கு. ரொம்ப நாள் இந்த பூமியில வாழலாம், நல்லா வாழலாம். நீ நல்லா வாழணும் அப்படின்னா உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவதில்லை. எந்த பிள்ளைகள் தாய் தகப்பனை கனம் பண்றாங்களோ
அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ரொம்ப நாள் இந்த பூமியில வாழலாம். ஆண்டவர் சொல்றார், நீ நன்றாயிருப்பதற்கு, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். பாருங்க, மூணாவது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தையும் நம்ம வாசிச்சிடலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தமாகவே சொல்லுகிறார், உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாய் என்றால் நீ நல்லா வாழலாம், நீ நல்லா இருக்கலாம், நீடித்து நாள் வாழலாம். இங்க ஆண்டவர் சொல்றார், உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். இன்னைக்கு ஏதாவது நன்மை உங்களுக்கு குறைவுபட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு நீங்க உங்க தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிற காரியத்தை செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தந்து விடுவார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகாமல் இருப்பதற்கு காரணம், பெற்ற தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவதில்லை. ஆண்டவர் ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். 3 இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுனா ரொம்ப நாள் வாழலாம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுனா நல்லா வாழலாம் இந்த பூமியில. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுனா நன்மை உண்டாயிருக்கும், நன்மை உண்டாயிருக்கும். ஆகையினால எந்த பிள்ளைகள் தாய் தகப்பனை கனம் பண்றாங்களோ அந்த பிள்ளைகள் இந்த பூமியில நல்லா வாழ்வாங்க. இன்னைக்கு உங்க தாய் தகப்பனை நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க? உங்க தாய் தகப்பனை எப்படி நடத்துறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம இருக்கும் என்றால், ஒருவேளை உங்க தாய் தகப்பனை நீங்க கனவீனப்படுத்தினதற்காக கூட இருக்கலாம். ஏன்னா வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சமாதானமே இருக்காது, ஆசீர்வாதமே இருக்காது, நன்மையே இருக்காது. அப்படிப்பட்ட குடும்பத்தார் என்ன செய்யணும்னா, தாய் தகப்பனை கனம் பண்ணணும். தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய மதிப்பு மரியாதை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இவைகள் எல்லாம் சரியா செய்தாலே போதும், ஆசீர்வாதங்கள் தானா தேடி வந்துடும். ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, எல்லா கற்பனைகளை விட பிரதான கற்பனை இதுதான், வாக்குத்தத்தம் உள்ள கற்பனை என்று ஆண்டவர் இங்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆசீர்வாதத்திற்காக எங்கெங்கோ நம்ம தேடி ஓடுறோம். எனக்கு சமாதானம் கிடைக்காதா, அற்புதம் நடக்காதா, அதிசயம் நடக்காதா, ஆசீர்வாதம் வராதான்னு ஓடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆசீர்வாதம் எல்லாம் உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்குது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் அதுக்காகத்தான் 3 இடத்துல ஆண்டவர் இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். உங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணுனா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க பாத்தீங்க அப்படின்னா தாய் தகப்பனை கனம் பண்றதே இல்லை. உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. 15 வயசு வர்றதுக்குள்ள உங்களுக்கு என்ன தெரியும், நாங்க சொல்றத நீங்க கேளுங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அவ்வளவுதான், ஒரு கோடு போட்டாங்கன்னா அதை தாண்ட மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்த காலம் மாறி இன்னைக்கு தாய் தகப்பனே மதிப்பதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, சாத்தா அப்படிப்பட்ட சிந்தனைய கொடுக்கிறான். சாத்தானுடைய வேலையே என்ன அப்படின்னா, இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ இதற்கு நேர்மாறாக ஜனங்களை செய்ய வைக்கணும். தாய் தகப்பனை கனம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்றாரா? சாத்தான் சொல்லுவான், அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க எல்லாம் அந்த காலம், அவங்களெல்லாம் நீ ஒன்னும் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சாத்தா இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுதான் இப்ப இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா கடைபிடிக்கிறாங்க. 20 வயசு
கல்யாண வயசுலாம் வந்துட்டுன்னா பிள்ளைங்க தாய் தகப்பனை இன்னைக்கு மதிப்பதே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயானால் நீ ரொம்ப நாள் இந்த பூமியில வாழலாம், நல்லா இருக்கலாம்னு ஆண்டவர் சொல்றார். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் ஆண்டவர் சொல்றார். அதனால ஆண்டவருடைய வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படிவோம் என்றால் இந்த பூமியில ஆசீர்வாதமா வாழலாம். எந்த கஷ்டமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைய பிள்ளைகள் மதிப்பதில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு நிறைய பேர் கீழ்ப்படிவதில்லை. அதனாலதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நம்ம பெற்றெடுத்த தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணினால் அதுல நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீங்க தாய் தகப்பனை கனவீனம் பண்ணுவீங்கன்னா அதுல என்னென்ன தீமையெல்லாம் இருக்குது அப்படின்னு அதையும் சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னா அங்க ஒரு காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம், தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். தகப்பனையும் தாயையும் திட்டணும் அப்படின்னா நம்முடைய தீபம் காரிருளில் அணைந்து போகுமா. முக்கியமான நேரத்துல ராத்திரியில இங்க ஒரு தீபம் வச்சு பிரேயர் நடக்குதுன்னு வைங்களா, திடீர்னு அந்த தீபம் லைட் அணைஞ்சிட்டுது அப்படின்னா நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே போன்றதான வாழ்க்கை ஏற்பட்டு விடும். தகப்பனையும் தாயையும் தூசிப்போம் அப்படின்னா காரிருளில் தீபம் அணைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முக்கியமான நேரத்துல எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். இன்னைக்கு நிறைய பேர் தாய் தகப்பனை தூசிக்கிறாங்க, தாய் தகப்பனை திட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், தாயையும் தகப்பனையும் நீ தூசிக்காதே. நீங்க யார் யாரெல்லாம் உங்க அப்பா அம்மாவை திட்டி இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, எங்க அப்பா அம்மாவை நான் திட்டேன், எங்க அப்பா அம்மாவை நான் தூசிச்சுட்டேன் ஆண்டவரேன்னு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் மன்னிச்சிருவார். இனி இந்த பாவத்தை செய்யாத மகனே மகளேன்னு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நம்மை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயையும் தூசிப்போம் என்றால் தீபம் காரிருளில் அணைந்து போகும். பரிதவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இன்னொரு காரியம் எழுதப்பட்டிருக்கிற அதே நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். 17வது வசனம், தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சிகள் தின்னும். தகப்பனை பரியாசம் பண்றது, இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க தகப்பனை பரியாசம் பண்றாங்க, தாயின் கட்டளைய அசட்டை பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் தகப்பனை பரியாசம் பண்றாங்க, தாய் சொல்றத கேட்கறது இல்ல. அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கண்ணை பிடுங்கி எடுத்துருவேன்னு சொல்றார். நடக்குமா? நடந்திருக்கு பைபிள்ல. சிம்சோன், அவன் கண்ணை ஆண்டவர் பிடுங்கி எடுத்துட்டார். சிம்சோன் மேல ஒரு பெரிய ஒரு அபிஷேகம் இருந்தது. தேசத்தையே ஆளுகை செய்கிற ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். ஆனா சிம்சோன் தாயினுடைய சொல்ல கேட்கல, தகப்பனை பரியாசம் பண்ணார். அதனால என்ன நடந்தது? கண்ணு பிடுங்கப்பட்டவராய் நிற்கிறார். அதனால தகப்பனை பரியாசம் பண்றவங்க, தாயினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இந்த பூமியில நல்லா வாழ முடியாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அழுகையும் கண்ணீருமா இருக்கிறது. ஏன்னா திருமண காரியத்துல தாய் தகப்பனுடைய சொல்ல கேட்கறது இல்ல. தாய் தகப்பனுடைய சொல்ல மீறின பிள்ளைகள் நிறைய பேர் இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. உன் தாயினுடைய சொல்ல நீ கேட்கல அப்படின்னா கண்கள் பிடுங்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்று ஆண்டவர் இங்க எழுதி வைத்திருக்கிறார்.
ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதே நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல அப்படின்னா அதுல நிறைய ஆசீர்வாத குறைவுகள் இருக்கிறது. இன்னைக்கு தகப்பனை பரியாசம் பண்றது, தாயனுடைய சொல்ல கேட்கறதே இல்லை, அப்படிப்பட்ட பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறார். இனி நீங்க உங்க அப்பா அம்மாவை என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். உங்க அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்பா அம்மாவை பரியாசம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம இந்த பூமியில நல்லா வாழணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்ற மாதிரி நம்ம செஞ்சா போதும். ஆண்டவர் சொல்றாரு உங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணு, அது போதும். நீ ரொம்ப நாள் வாழலாம், நீ நல்லா வாழலாம், உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இன்னொரு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 45 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க சொல்றாங்க, உங்களுக்கு தான் படிக்க வைக்கிறதுக்கு திராணி இல்லையே, எதுக்கு நீங்க பெத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்களா இல்லையா? ஏதாவது அவங்க கேட்டதை நம்ம உடனே வாங்கி கொடுக்கலனா எதுக்கு என்ன பெத்தீங்க அப்படின்னு இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க கேக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றார். அதனால கேள்வி கேட்க கூடாது. இவங்கள பெத்தாங்க, நம்ம அப்பா அம்மாவை பெத்தாங்க. ஆண்டவர் நம்மளை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டு அப்பா அம்மாவை தெரிந்து கொண்டார், அவ்வளவுதான். இவங்க 2 பேருக்கு இவங்க பிறக்கணும் அப்படின்னு தெரிந்து கொண்டார். பிள்ளையோ கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவர் நினைச்சுதான் இந்த பூமியில நம்மளை வாழ வைக்கணும், நம்மளை பிறக்க வைக்கணும்னு அவர் நினைச்சதுனால இந்த பூமியில நம்மளை பிறக்க வைத்தார். எந்த தாய் தகப்பனால குழந்தை உருவாகாது அப்படின்னா குழந்தை இல்லாம எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் நினைத்தால் மாத்திரம்தான். கர்த்தர் பூமியில ஒரு மனுஷனை உருவாக்கி அவனை நடமாட விட வேண்டும் என்று நினைத்தால் மாத்திரம்தான் இந்த பூமியில குழந்தையாக பிறக்க முடியும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க எதுக்கு என்ன பெற்றீங்க, உங்களாலதான் எது முடியல, எத்தனை பிள்ளை எதுக்கு அப்படின்லாம் கேக்குறாங்க. ஆண்டவர் சொல்றார், தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால தகப்பனையும் தாயையும் நாம் கனம் பண்ண வேண்டும். நம்ம கனவீனப்படுத்தக்கூடாது. கனவீனப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இந்த பூமியில நல்லா வாழ முடியாது, நல்லா வாழ முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மனைவிமார்கள் இப்ப தன்னுடைய புருஷன் அவங்க அப்பா அம்மாவை கவனிச்சுட்டா அவங்களால தாங்கவே முடியாது. ஆனா இவங்க அப்பா அம்மாவை மட்டும் நல்லா கவனிப்பாங்க. ஆனா மாமனார் மாமியார கவனிக்கிறதுக்கு நிறைய மனைவிமார்கள் விடுவதில்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க கணவனார் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னா நீங்க அவரை ஃப்ரீயா அவங்க அப்பா அம்மாவை கவனிக்க விடுங்க. கவனிக்க விடாம பண்ணுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப ஆபத்துல முடியும். வசனம் அதை தான் சொல்லுகிறது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பெற்றெடுத்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். நீங்க உங்க கணவனார் அப்பா அம்மாவை கவனிக்க போகும்போது அவங்களுக்கு நீங்க தடை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆயுசு நாட்களை நீங்க குறைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை நீங்க தடை பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் புரிந்து கொள்வதில்லை. இன்னைக்கு மாமனார் மாமியார கவனிக்க தன்னுடைய கணவனாரை ஃப்ரீயா விடுறது இல்லை. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் செக் வைக்கிறாங்க. நிறைய குடும்பத்துல நடக்குது. அதனால்தான் ஆவியானவர் பேசுகிறார். ஆனா உங்க அப்பா அம்மாவை கவனிக்கிறதுக்கு மட்டும் நீங்க 100% ஃப்ரீயா விட்டுறீங்க. ஆனா உங்க மாமனார் மாமியார கவனிப்பதற்கு நீங்க விடுவதில்லை. அதனாலே நிறைய ஆசீர்வாத குறைவுகள் இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ குடும்பங்களில காணப்படுகிறது. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. நீங்க நல்லா உங்க மாமனார் மாமியார
கவனிச்சீங்க அப்படின்னா நாளைக்கு உங்க மருமகா உங்களை கவனிப்பாங்க. நீங்க கவனிக்கல அப்படின்னா நாளைக்கு நான் வேத வசனத்தின்படி சொல்றேன், உங்க மருமகா உங்களை கவனிக்கவே மாட்டாங்க. ஆண்டவரை கவனிக்க விட மாட்டார். ஏன்னா நீங்க உங்க மாமனாரையும் மாமியாரையும் சரியா கவனிக்கல. அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா உள்ளத்துல பேசிடுவார், மகளே அவங்க உங்க மாமனார் உன் மாமியார் வந்து அவங்க அப்பா அம்மாவை சரியா கவனிக்கல, மாமனார் மாமியாரை கவனிக்கல, அதனால கவனிக்காது அப்படின்னு இருதயத்தை கடினப்படுத்திடுவார். இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து என் மாமனார் மாமியாரை நான் கவனிக்க மாட்டேன், ஆனா என் வீட்டுக்கு வர்ற மருமகா வந்து என்னைய நல்லா கவனிக்கணும். இது எப்படி நியாயமாகும் சொல்லுங்க? நாம கவனிக்க மாட்டோமா, ஆனா நம்ம வீட்டுக்கு வர்ற மருமகா மட்டும் நம்மளை கவனிக்கணுமா? அவங்களை கவனிக்க ஆண்டவர் விடவே மாட்டார். நீ உங்களை வயதான காலத்துல நல்லா கவனிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா உங்க மாமனார் மாமியார நல்லா கவனிங்க. அப்பா அம்மாவை எல்லாருமே கவனிச்சிடுறாங்க, ஆனா மாமனார் மாமியாரை இன்னைக்கு கவனிப்பது இல்லை. அதாவது திருமணம் ஆன பிற்பாடு ஒவ்வொருத்தருக்கும் 2 அப்பா அம்மா, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அப்பா அம்மா. ஆனா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி திருமணம் ஆன பிற்பாடு அவங்களுக்கு 2 அப்பா அம்மா வந்துடுறாங்க. ஏன்னா வந்து இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா எங்க மாமனார் வீட்டுக்கு நான் மகனா தான் போறேன். அதே போல என் மனைவி இருக்கிற அப்படின்னா எங்க வீட்டுக்கு அவ மகளா தான் வரா. நான் அந்த வீட்டுக்கு மகனா போறேன், என் மனைவி வந்து மகளா வருகிறாள். அதனால வந்து மாமனார் மாமியாரா நம்ம பார்க்க கூடாது, அவங்கள அப்பா அம்மாவா பார்க்கணும். அதே போல மருமகன்மார்களும் வந்து மாமனார் மாமியாரை பார்க்க கூடாது, அப்பா அம்மாவா பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். ஏன்னா நமக்கும் முதிர்வு வயது வரும். இன்னைக்கு முதிர் வயது வருகிறவர்களை பார்த்து இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஏளனமா வந்து பேசுறாங்க. நாளைக்கும் இதே நிலைமை தான். இப்ப பனைமரத்துல மேல இருக்கிற குருத்துவலை அந்த காஞ்ச ஓலையை பார்த்து சிரிச்சுதான். அடுத்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த குருத்துவலை அதே நிலைமையில இருக்கும். ஒரு வேடிக்கையா வந்து ஒரு கதையை வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன பையன் என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு மண் சட்டி எடுத்து கொண்டு போய் பத்திரமா வந்து பீரோல்ல வச்சு பூட்டிட்டானாம். அது பெரிய பணக்கார குடும்பம். உடனே அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு, எதுக்கு இந்த மண் சட்டியை வந்து பீரோல்ல வச்சு பத்திரமா பூட்டி வச்சிருக்கிறா அப்படின்னு வந்து கேட்கும்போது அந்த பையன் சொன்னானா, அப்பா அம்மா இப்போ உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மண் சட்டியில தான் வந்து நீங்க இன்னைக்கு வயசான காலத்துல நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க, அதனால நான் பெரியவனாவன், நீங்க வந்து நாளைக்கு வயசாவீங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு இந்த மண் சட்டியில நான் சோறு கொடுப்பேன், அதனால நான் பத்திரமா வச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. இதுதான் நடக்க போகுது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், நாளைக்கு நம்ம முதிர் வயது ஆகும். இன்னைக்கு நம்ம மருமகளா இருக்கிறோம், நாளைக்கு நம்ம மாமியாராய் மாறுவோம். அப்போ வந்து நம்மளை கவனிக்கிறதுக்கு இன்னைக்கே என்ன பண்ணணும், விதை போடணும். நம்ம மருமகளை இன்னைக்கு நம்ம மாமனார் மாமியார நம்ம என்ன பண்ணணும், நல்லா கவனிக்கணும். அவங்கள சந்தோஷமா நம்ம வைப்போம் அப்படின்னா நாம நாளைக்கு மாமியாராய் மாறுகிற பொழுது நம்மள வருகிற மக சந்தோஷமா வச்சிருப்பான். ஆண்டவரே வந்து அதுக்கு அனுமதி கொடுப்பார். நாம வந்து நம்ம மாமனார் மாமியார கவனிக்கலன்னா ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே மாட்டார். நீங்க பொண்ணு பார்க்கும் போதே இன்னைக்கு நிறைய பேரு எப்படி குணத்தெல்லாம் வந்து பாக்குறீங்க. என்னதான் நீங்க பார்த்தாலும் சரி, நீங்க சரியா உங்க குடும்பத்துல நீங்க உங்களுக்கு முன்னாடி இருந்த மாமனார் மாமியார நடத்திருந்தீங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி உங்களை ஆண்டவர் கவனிக்க வச்சிருவார். எதை விதைக்கிறீங்களோ அதை தான் வந்து அறுப்பீங்க. அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம தாய் தகப்பனை எப்படி கனம் பண்றோம், மாமனார் மாமியார எப்படி நம்ம கவனிக்கிறோம். மாமியார் அப்படின்னா கொஞ்சம் அதிகமா தான் பேசுவாங்க, நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து போகணும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க எவ்வளவு திட்டினாலும் சரி, ஆனா அதை பொறுத்துக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த
மருமக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதையே என் மருமக இப்படி பேசிட்டா. ஆனா பிள்ளை எவ்வளவு திட்டினாலும் சரி, மகா எவ்வளவு திட்டினாலும் சரி, மகன் எவ்வளவு திட்டினாலும் சரி மறந்துடுறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த மருமகனோ மருமகளோ ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டு அதை மறக்கிறதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களை மகனாக மகளாக நம்ம ஏற்றுக்கொள்ளல. அதுதான் காரணம். நம்ம வீட்டுக்கு வருகிற ஆணோ பெண்ணோ மகனாக மருமகளாக வருகிறார்கள் என்பதை நாம இன்னைக்கு மறந்துடுறோம். நம்ம வீட்டுக்கு ஒரு பெண் வருதுன்னா இந்த வீட்டுக்கு மகள், அதனால நம்ம மகளுக்கு என்ன முக்கியத்துவமோ, நம்ம மகனுக்கு என்ன முக்கியத்துவமோ அந்த முக்கியத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம கொடுப்போம் என்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாமே நமக்கு கடந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் நீங்க நிதானிங்க. பல நன்மைகள் தடைப்பட்டிருக்குதா, பல ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறதா, இன்னைக்கு கொஞ்சம் யோசிங்க. உங்க அப்பா அம்மாவை நீங்க எப்படி இதுவரைக்கும் கவனிச்சிருக்கிறீங்க? நிறைய பேரு கேட்கிற கேள்வி, எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அவங்க, எங்களுக்கு என்ன வச்சுட்டு போனாங்க? அவங்க பெத்தாங்க, அவங்க வளர்த்தாங்க, இதுவரைக்கும் உங்களை ஆளாக்கி விட்டுருக்கிறாங்க. அப்பா அம்மா இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் யாரு? தாயும் தகப்பனும் தான். அதை இன்னைக்கு நிறைய பேரு நினைக்கிறது இல்ல. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா பிறந்த உடனே வந்து பால் கொடுக்காம ஒரு நாள் 2 நாள் விட்டுருந்தா நீங்க செத்து போயிருப்பீங்க. அவங்க உங்களை குளிப்பாட்டி உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை கொடுத்து உங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் படிக்க வச்சு, பெரிய படிப்பு படிக்க வச்சு, வேலைக்கெல்லாம் போக வச்சதுனாலதான் இன்னைக்கு நீங்க கை நிறைய சம்பளம் வாங்குறீங்க. இன்னைக்கு சம்பளம் வாங்கி சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே பிள்ளைங்கள் தாயும் தகப்பனையும் மறந்துடுறாங்க. தானா அவங்க வானத்திலிருந்து அப்படியே குதிச்ச மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. நான் கஷ்டப்பட்டேன், நான் படித்தேன், நான் சம்பாதிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தாயும் தகப்பனும் தான். அவங்க இல்லாம நாம இந்த பூமியில இல்லை. அவங்க சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ நமக்கு கொடுத்து நம்மளை வளர்த்து ஆளாக்கி இதுவரைக்கும் நமக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். கனவீனம் பண்ணுகிறவர்கள் இந்த பூமியில நல்லாவே வாழ முடியாது. ஆண்டவரே வாழ விடமாட்டார். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி அவங்களை திருமணம் முடித்து அனுப்புறது வரைக்கும் அவங்க படுற பிரயாசங்கள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு ஜபம், இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேரு மறந்துடுறாங்க. நாம மறக்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கணும். இந்த பூமியில நான் ஆளாகிறதற்கு காரணம் என்னை பெற்றெடுத்த தகப்பனும் தாயும். ஆகையினால அவங்க என்ன பேசினாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, நான் எல்லாத்தையும் சகித்து அவங்களுக்கு நான் எதிர்பேச்சு பேச மாட்டேன். அவங்கள நான் தூசிக்கிற மாதிரி பேச மாட்டேன். அவங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட நம்ம கடந்து போவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கே உண்டாகும். நான் ஒரு முறை மும்பை பட்டணத்துல ஊழியத்தை முடிச்சுட்டு ட்ரெயின்ல வரும்போது ஒரு அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு காரியத்தை என்னிடத்துல பகிர்ந்து கொண்டார்கள். தம்பி, எங்க அம்மா வந்து இந்த காவக்கணத்துல வந்து இருந்தாங்க. ஆனா கடைசி நாட்கள்ல எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து மரித்தாங்க. ஏன்னா அவங்கள பராமரிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கஷ்டப்பட்டு மரித்தாங்க. ஆனா மரணத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் பிளைட் ஏறி நான் வந்து அடக்கத்துக்கு வந்தேன். ஆனா ஊராரெல்லாம் வந்து என்ன திட்டுனாங்க. உயிரோடு இருக்கும்போது ஒரு வாய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு நீ முயற்சி பண்ணல, இன்னைக்கு எதுக்கு நீ வந்து பிளேன் ஏறி நீ எதுக்கு வந்தா அப்படின்னு என்ன எல்லாருமே அசிங்கமா பேசுனாங்க, திட்டுனாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது தம்பி அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க செஞ்சது பெரிய தப்பு. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகுது அப்படின்னா, நீங்க நல்லா இருக்குன்னா தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும்.
ஒண்ணு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆளை வச்சு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு உங்ககிட்ட கூட்டு போய் வச்சிருக்கணும். நீங்க பண்ணு பெரிய தப்பு தான்க்கா அப்படின்னு சொன்னேன். அந்த வசனத்தெல்லாம் எடுத்து காட்டும் போது அவங்க அப்படியே அழ ஆரம்பிச்சாங்க. இந்த சாபம் எனக்கும் என் குடும்பத்துக்கு வந்துருமோ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏசப்பா எல்லா பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். அதனால ஆண்டவர்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கும்போது தாய் தகப்பனை கவனிப்பதில்லை, அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பதில்லை, செத்த பின்னாடி செலவு பண்றாங்க, செத்த பின்னாடி 50,000 1 லட்சம் செலவு பண்ணி கல்ற கட்டுறாங்க. என்ன பிரயோஜனம்? இருக்கும்போது அவங்ககிட்ட அன்பான 4 வார்த்தை பேசுறது இல்ல, இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு காரியங்களை கொடுக்கறது இல்ல, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது இல்ல. ஆனா செத்த பின்னாடி செஞ்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு இதைத்தான் நிறைய பேர் செய்யறாங்க. சாகிறது வரைக்கும் எதிர்பார்க்கிறாங்க, செத்த பின்னாடி பயங்கரமா செலவு பண்ணி அடக்கம் பண்றாங்க. அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த பூமியில உயிரோடு கூட அவர்கள் இருக்கிற பொழுதே தாயையும் தகப்பனையும் யார் கனம் பண்ணுகிறார்களோ, மாமனாரையும் மாமியாரையும் யார் கவனிக்கிறார்களோ அவர்கள் ரொம்ப நாள் இந்த பூமியில வாழ்வார்கள், அவர்கள் நன்றாயிருப்பார்கள், அவர்கள் இந்த பூமியில பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்வார்கள். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா, தகப்பனை தூசித்து தாய பரியாசம் பண்ணி தகப்பனை பரியாசம் பண்ணி தாயனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. உங்க தாய் தகப்பனை நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க? கொஞ்சம் நீங்க உங்களையே சீர்தூக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறார். இன்னைக்கு தாய் தகப்பனை நீங்க தூசித்ததினாலதான் காரிருளில் உங்க தீபம் அணைந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு எதுவுமே செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீங்க, உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு நன்மைய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை சரிப்படுத்தி மறுபடியும் உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு கூட உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பினபடியினாலேதான் இந்த வசனங்களை கொண்டு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகையினால நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நின்று தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கலாமா, ஒப்பு கொடுக்கலாமா? அந்த சகோதரி என்கிட்ட கேள்வி, ஐயா நீங்க காட்டின இந்த வசனம் எல்லாம் என்ன பாதிச்சிருமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பாதிக்கதான் செய்யும். ஆண்டவர்கிட்ட முறையிடுங்க. ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரை என் தாய்க்கு செய்ததுன்னா தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மன்னிப்பாருன்னு சொன்னேன். இன்னைக்கு அதே வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை உங்க தகப்பனையும் தாயும் நீங்க கனம் பண்ணாம போயிருக்கலாம், கடைசி நேரத்துல அவங்கள சரியா கவனிக்காம விட்டதுனால அவங்க இன்னைக்கு மரித்து போயிருக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடிதான் நிக்குது, உங்களுக்கு முன்னாடிதான் நிற்குது. நாம செய்யற ஒவ்வொரு தவறும், நாம மீறுகிற ஒவ்வொரு வேத வசனத்திற்கு மாறாக செய்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு முன்னாடி நிற்கும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தாய் தகப்பனை கனம் பண்ணாத அந்த கோபம் உங்க மேல இருக்குது. அதனாலதான் ஆவியானவர் என்னை அனுப்பி இந்த காரியங்களை பேச வைக்கிறார். அதனால இன்னைக்கு சரிப்படுத்திக் கொள்ளுங்க. தாய் தகப்பனை தூசித்தீங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம இருந்தீங்க, ஏன் என்னை பெற்றீங்க நீ கேள்வி கேட்டீங்க. அதெல்லாம் ஐயோ, அதெல்லாம் ஐயோ. தாயினுடைய சொல்ல கேட்கலன்னா கண்ணை பிடிங்கிறவன் சொல்றார். காரிருளில் தீபம் அணைந்து போகும் என்று சொல்லுகிறார். இவ்வளவு சாபங்கள் இருக்கிறது. அதெல்லாம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் நமக்கு முன்னாடி நிக்குது. அவைகள் தான் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வரக்கூடாதபடிக்கு, நன்மையை வரக்கூடாதபடிக்கு, நாம நல்லா வாழக்கூடாதபடிக்கு இன்னைக்கு தடையாயிருக்கிறது அந்த பாவங்கள். இன்னைக்கு தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்க. நீங்க நல்லா இருக்கணும், நல்ல நன்மையை பற்றி ஆசீர்வதிக்கணும், ரொம்ப நாள் வாழணும்னு விரும்பிதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டோடைய சமூகத்துல பேசுங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா,
என்னை மன்னியும் ஆண்டவரே, என் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாத அந்த பாவத்தை மன்னியும். ரீகா தூலா சந்தாரா ரீமா காதுலா ஷகாபோ திகாபா. பேசுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். உங்க மேல ஒரு குறை உண்டு. அந்த குறை தாய் தகப்பனை கனம் பண்ணாத அந்த பாவம். உங்க மேல ஒரு குறை உண்டுன்னு கர்த்தர் சொல்றார். அது இந்த பாவம். அதனால ஒப்பு கொடுத்துருங்க. தேவ சமூகத்துல மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. வாலிப பிள்ளைங்க உங்க தாயை தகப்பனையும் தூசிச்சீங்களா? வாலிப பிள்ளைங்க உங்க அம்மா பேச்ச கேட்காம நடந்தீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மன்னிச்சிருங்கப்பா, இனி நான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன்ப்பா. எனக்கு எங்க அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற ஆண்டவரே அந்த சிந்தனைக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது கடந்து வருவார்களாக என்று ஜெபிக்கிறேன். கொஞ்சம் நினைங்க, உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமை வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்களே, அவங்கள இன்னைக்கு ஈஸியா வந்து தூக்கி போட்டுடுறாங்க. இல்ல இல்ல, உங்க வாழ்க்கை அது பாதிச்சிடும். நீங்க சமாதானமா வாழ முடியாது. அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா, அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்கல அப்படின்னா நீங்க நல்லா வாழ முடியாது. அருமையான தம்பி தங்கச்சி சகோதர சகோதரிகளே, வாழ முடியாது, வாழ முடியாது. அதனால இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனி எங்க அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம், இனி என் அப்பா அம்மா தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. தகப்பனே, இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட உடைய சமூகத்துல வருகிறப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறப்பா, எங்களோடு கூட நீங்க பேசுறீங்கப்பா. ஆண்டவரை, நாங்க எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் நாங்க கனம் பண்ணுனா, எங்க மாமனாரையும் மாமியாரையும் நாங்க கனம் பண்ணுனா நாங்க ரொம்ப நாள் வாழலாம், பல நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம், நல்லா இருக்கலாம்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. நன்றி அப்பா. இந்த சிந்தனை ஒவ்வொருவருக்குள்ள இறங்கட்டும். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நீடித்த ஆயுசு நாட்கள் உண்டாகட்டும், நல்லா இருக்கட்டும்ப்பா, பல நன்மைகள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் சரி, நாங்க ஆண்டவரே எங்க குடும்பத்தில் இருக்கிற மாமனார் மாமியார் எங்க அப்பா அம்மா ஆண்டவரை நாங்க கனவீனப்படுத்தவே மாட்டோம்ப்பா. அவர்களை கடைசி வரைக்கும் நாங்க பராமரிப்போம். ஆண்டவரே, பராமரிப்போம் பராமரிப்போம். எங்களை எப்படி பிறந்ததிலிருந்தே அவங்க பராமரிச்சு வளர்த்து வந்தாங்களோ அதே போல முதிர் வயதுல நாங்களும் பராமரிப்போம். ஆண்டவரே, தகப்பனையும் தாயை நாங்க பராமரிப்போம். அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். கேட்ட சத்தியத்திற்கு ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்லி அனுப்புனீங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டப்பா, இவைகள் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று செபிக்கிறப்பா செபிக்கிறப்பா. அந்த ஒவ்வொருவர் மீதும் உங்க ஆளுகை இறங்கட்டும் என்று செபிக்கிறேன். உங்க வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆகையினால ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கே உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா. வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு கீழ்ப்படிதலை கொடுங்கப்பா, கீழ்ப்படிதலை கொடுங்க ஆண்டவரே, கீழ்ப்படிதலை கொடுங்கப்பா. தகப்பனுக்கு தாய்க்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஆண்டவரே கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. மாற்றுங்க 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 ஆண்டவரே. இந்த நாட்கள் இருக்கிற உலகத்திற்கு ஒத்த வேஷம் இந்த பிள்ளைகள் தரிக்க கூடாது. வெளியில் இருக்கிற மக்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்றதில்லை, அதே போல எங்க பிள்ளைகள் மாறிவிடக் கூடாது. ஏசப்பா, நீங்க ஆண்டவரே இந்த சிந்தனைய, நீங்க இந்த வேத வசனங்களை இருதயத்துல நீங்க பதித்து வைத்துக் கொள்ளுகிற அந்த கிருபையை நீங்க கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஏசப்பா, அந்த நாள்ல எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காய் கூட நாங்க ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஜெபிக்கிறப்பா. தடைப்பட்டு இருக்கிற இந்த ஆண்டவரை இந்த கட்டுமான பணி தொடங்கப்படணும்பா. இதற்காக கொடுக்கிற மக்களை ஏசப்பா நீங்க எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரை பாதியில் அப்படியே நிக்குது. ஒரு விசையாக நீங்க பாருங்கப்பா. எத்தனை பேர் ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. உங்க நாமம் தூசிக்கப்படுகிற அளவிற்கு ஆண்டவரை பாக்குறாங்களே. எத்தனை வருஷமா இப்படியே நிக்குது. ஏசப்பா, ஒரு விசையாக ஆண்டவரை நீங்க மனம் இறங்கி, ஆண்டவரை நீங்க மனம் இறங்கி கொடுக்கிற மக்களை நீங்க எழுப்பி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. சீக்கிரத்துல இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இந்த இடத்துல உங்களுடைய நாம மகிமைப்படத்தக்க விதத்துல பெரிய காரியங்கள் நடக்க உதவி செய்யுங்கப்பா. தடைப்பட்ட எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால மறுபடியும் வருவதாக. கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர்கள் கொடுப்பார்களாக இயேசுவின் நாமத்தினால.
ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுங்கப்பா. ஆண்டவர் இதற்கு கொடுக்கணும்னு யாரெல்லாம் பொருத்தனை பண்ணி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கொடுப்பதற்கு ஒரு திராணியும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். நீங்க சீக்கிரத்துல அப்பா இவைகள் எல்லாம் முடித்து பிரதிஷ்டை ஆராதனை நடத்தி தரப்போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். உங்க ஆலயம் ஆண்டவரே, உங்க ஆலயம்ப்பா, உங்க வீடப்பா, உங்க வீடு ஆண்டவரே, உங்க வீடு அப்பா ஸ்தோத்திரம் கட்டி முடிக்கப்பட அப்பா நீங்க கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. எங்களுடைய ஸ்தல உபதேசரை ஆசீர்வதி, அவருடைய துணைவியார் பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதியும், இருக்கிற சபை பொறுப்பாளர்களை ஆசீர்வதிங்கப்பா, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்க கேட்ட சத்தியத்தின்படி எங்க தகப்பனையும் தாயையும் நாங்க கனம் பண்ணி அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பூமியில வாழத்தக்க விதத்துல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். துதி கன மையம் எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.